ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஷஷ்மி ஐக்ரீவா உபாஸ்மகி. சில பேர் குழந்தைகள் அமாவாசையில் பிறந்துடுச்சு, அது எப்படி இருக்கும்? பௌர்ணமியில் பிறந்துடுச்சு, எப்படி இருக்கும்? தேய்பிரை அஷ்டமியில் பிறந்துச்சு, எப்படி இருக்கும்? அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் எல்லாருக்கும் பயம் இருக்குது. குழந்தை பிறப்பு என்னடா இது, இந்த மாதிரிலாம் பிறந்திருக்கு, அமாவாசையில் பிறந்திருக்கு, எனக்கு வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியுமா? அந்த குழந்தையால் இது பண்ணும். ஒரு அமாவாசையினுடைய டுரேஷன் பீரியட் 60 வருடம், அதாவது 60 நாழிகைன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக 60 நாழிகை ஒரு அமாவாசை பிகினிங் டு எண்ட் 60 நாழிகை. அதே மாதிரி வருஷம் 60 வருஷம். ஸோ 20 நாழிகை போயிட்டு நீங்கள் மீதி 40 நாழிகை பேலன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். ஆனால் இந்த 40 வருஷம் இந்த அமாவாசையினுடைய பாதிப்பு அந்த குழந்தைக்கு இருக்கும். ஸோ இதே நீங்கள் 40 நாழிகை போச்சு, கடைசி 10 நாழிகை வருதுன்னா அந்த 10 நாளைக்கு உங்களுக்கு என்ன வருஷமோ அத்தனை வருஷம் அந்த பாதிப்புகள் இருக்கும். ஸோ அமாவாசையில் பிறக்கிறது பித்திருக்களுடைய சாபங்களையோ பித்திருக்களுடைய மூமெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் குழந்தை பிறக்க ஆச்சுன்னா. ஸோ அந்த பித்திருக்களுக்கு உண்டான மரியாதைகள், அந்த பித்திருக்களுக்கு உண்டான பூஜைகள், பித்திருக்களுக்கு உண்டான விஷயங்கள் நீங்கள் பக்காவாக பண்ணிங்கன்னா அமாவாசை பர்த்தில் வர குழந்தைகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஸோ எந்த திதியும் 60 வருஷம்தான் ஆக்சுவலாக. அதே மாதிரி தேய்பிரை அஷ்டமியில் ஒரு குழந்தை பிறந்தாலும் அந்த பாதிப்புகள் இருக்கும். கொஞ்சம் அடமண்ட்டு, பிடிவாதம், அடம் நிறைய இருக்கும். பெரிய பிரச்சனைகள்லாம் நிறைய க்ரியேட் ஆகும். ஆனால் அந்த பர்டிகுலர் டைம் முடிஞ்சு அந்த எவ்வளோ பேலன்ஸ் டைமின்னு கால்குலேட் பண்ணணும். அந்த எத்தனை மணிக்கு முடியுதுன்னு கால்குலேட் பண்ணி அந்த டைமை கால்குலேட் பண்ணி ஒரு டோட்டல் டூரேஷன் 60 இயர்ஸ்ன்னு கால்குலேட் பண்ணி 60 வருஷம் கால்குலேட் பண்ணி அதுலேருந்து எவ்வளோ பேலன்ஸுன்னு நீங்கள் கால்குலேட் பண்ணி அதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், அது மாறிடும். ஸோ அது பார்க்கணும். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இத்தனை வருஷம் வரைக்கும் உங்களுக்கு தோஷங்கள் இருக்கும். அந்த வருஷத்துக்கு அப்புறம் அந்த தோஷங்கள் எல்லாம் மறைஞ்சி யோகமாக மாறிடும். ஸோ அது நீங்கள் கம்பல்சரியாக பார்க்கணும். ஸோ திதி மாறுதல்கள் உண்டது. அதே மாதிரி பௌர்ணமி, வளர்பிறை அஷ்டமி கெட்டது கிடையாது, ரொம்ப நல்லது. அதாவது ஒரு திதியை நம்ம எடுக்கிறோன்னா அது எதுக்காக அந்த திதி எடுக்கிறோன்னா ஒரு திதிக்கும் ஒரு அதிதேவதைன்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த அதிதேவதையோட ஃபங்க்ஷன் என்னன்னு நீங்கள் பார்க்கணும். அந்த அதிதேவதை ஒரு அதிதேவதைக்கு ஒரு பவர் இருக்குது. இப்போ சதுர்த்தினா கணபதியோட பவர் இருக்குது, தேய்பிரை சக்தியில் ஒரு பவர் இருக்குது, வளர்பிறை சக்தியில் ஒரு பவர் இருக்குது. அதே மாதிரி பஞ்சமினா அம்பாளோட பவர் இருக்குது, தேய்பிரையில் வாராகியோட பவர் இருக்குது. ஸோ ஒரு திதிக்கும் ஒரு அதிதேவதை இருக்குது. அந்த அதிதேவதை சம்பந்தமான நீங்கள் பூஜைகள் பண்ணிங்கன்னா அந்த திதியினால் உண்டாகக்கூடிய தோஷங்கள் கிடைக்கும். ஸோ இப்போ நான் பௌர்ணமி எடுத்துட்டேன். பௌர்ணமிக்கு ஒரு குழந்தை பிறகு இதே மாதிரி மொத்தம் 60 நாழிகை இருக்கு இல்லையா, 40 நாழிகை போயிட்டு மீதி 20 நாழிகை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பௌர்ணமி திதி 20 நாழிகை பேலன்ஸ் இருக்குன்னா அந்த 20 நாழிகைன்றது 20 வருஷம். ஸோ 20 வருஷம் அந்த பௌர்ணமியோட இம்பேக்ட் அந்த திங்ஸ் வரும். அந்த இம்பேக்ட் வர்றதால அந்த குழந்தையோட வாழ்க்கை வளர்ச்சி, பௌர்ணமியோட யோகம் அது லைஃப்பில் குடும்பத்தில் இம்ப்ரூவ்மெண்ட்டு கிடைக்கும். ஸோ குடும்பத்துக்கு பின்னடைவு இருப்பா. இப்போ ஒரு குழந்தை பிறந்தால் பின்னடைவு இருக்குமா இல்லையான்னு செக் பண்ணுறது தான் இது, வேறு ஒன்றும் கிடையாது இல்லை. ஸோ அதை 20 வருஷம் லைஃப் அந்த குடும்பம் பின்னாடி இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஜாதகம் கர்மாவை பொறுத்து அது ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். இதில் இந்த கர்மாவில் ஜாதகத்தில் தோஷங்கள் எது இருந்தாலும் அந்த பௌர்ணமியுடைய எஃபெக்டை மாற்றி கொடுத்துரும், மாற்றி உங்களுக்கு பாசிட்டிவாக எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ இதை நீங்கள் பார்த்து இதை கால்குலேட் பண்ணணும். இதை ரெண்டையும் கால்குலேட் பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக என்ன வருஷத்தில் லைஃப் சேஞ்ச் ஆகுது. ஸோ ஒரு பௌர்ணமியோ அமாவாசையோ எந்த திதியாக இருந்தாலும் மொத்தம் டோட்டல் 60 வருஷம் கால்குலேட் பண்ணி அந்த 60 வருஷத்தில் எவ்வளோ திதி போயிருக்கு, பேலன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து அதை 60 வருஷம் கால்குலேட் பண்ணி இவ்வளோ வருஷம் பேலன்ஸ் 15 வருஷமோ 20 வருஷமோ 40 வருஷமோ பார்த்து அதுக்கப்புறம் சேஞ்ச் ஆகும்போது அவங்களோட லைஃபு, அவங்களோட ஸ்டேட்டஸு, அவங்களுடைய மூமெண்ட்டு எல்லாமே ஒரு திதிக்கும் மாறுதல்கள் உண்டு. அந்த மாறுதல்களை வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அது கால்குலேஷன் எல்லாராலும் பண்ண முடியாது, ஜோசியர்கள் தான் பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு கால்குலேட் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு ஜாதகத்தை இதே நீங்கள் பௌர்ணமி அன்றைக்கி 5:30 மணிக்கு முடியுதுங்க, நைட்டு 10 மணிக்கு குழந்தை பிறந்தனா 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் 5:30 மணி வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ நேரம் டுரேஷன் டைம் போட்டு அதுலேருந்து மொத்தம் 60 வருஷம் போட்டு அதுலேருந்து நீங்கள் போட்டு கால்குலேட் பண்ணணும். 24 ஹவர்ஸுக்கு உங்களுக்கு 60 வருஷம் போட்டு
பேலன்ஸ் வந்து 10 மணிலேருந்து 5:30 மணிக்குன்னா 12, 7:30 மணி நேரம். 7:30 மணி நேரத்துக்கு எவ்வளோ கால்குலேஷன் பண்ணி அந்த எவ்வளோ வருஷம்னு போட்டிங்கன்னா அந்த வருஷம் வரைக்கும் அந்த பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் இருக்கும். அதேமாதிரி அமாவாசைக்கு அந்த பாசிட்டிவ் எஃபெக்டோ நெகட்டிவ் எஃபெக்ட்ஸு இருக்கும். அதுக்கு உண்டான என்ன பரிகாரமோ அந்த பரிகாரம் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருந்தாலும் ஜாதகம் பார்க்குறவங்க இதை முக்கியமாக இதை பார்க்கணும். இதில் தான் உங்களுடைய லைஃப் சேஞ்சிங் டைம் வந்து உங்களுக்கு தெரியும். இதை வந்து நீங்கள் கருணா பார்த்து அனுபவத்தில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம். அகம் பிரம்மாஸ்மி.